ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்த அவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அருமை பெரியோர்களே, ஒரு அருமையான தலைப்பு அர்த்த பஞ்சகம். சில தலைப்புகளெல்லாம் இது ஏதோ ஒரு வேதாந்த விஷயத்தை பேசுகிறது என்று நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் கவனம் செலுத்த மாட்டோம். எவ்வளவோ வைணவத்திலே பல தத்துவ விஷயங்கள் எல்லாம் எளிமையான விஷயங்கள், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதில் ஒன்று தான் இந்த அர்த்த பஞ்சக ஞானம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம்தான் எல்லா பாசுரங்களிலையுமே இருக்குது. சிலதில் மறைமுகமாக இருக்குது, சிலதில் நேர்முகமாக அப்படியே இருக்குது. அந்த அர்த்தத்திலேயே வந்துடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஒரு பூரணமான ஒரு சமய அறிவு, வைஷ்ணவ அறிவை பெற முடியும். இந்த அர்த்த பஞ்சகம்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அர்த்தம்னா பொருள், பஞ்சகம்னா 5 பொருள். அதென்ன 5 பொருள்? அந்த 5 பொருள் என்ன அப்படி என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்க, நமக்கு அந்த பரிபூர்ணமான தத்துவ ஞானம் ஏற்பட்டு விட்டது. அந்த தத்துவ ஞானம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிற விவேகம் நமக்கு தெரியும். ஆச்சாரிய ஹிருதயத்தில் சொல்கிறார் இல்லையா, நல்லதும் கெட்டதும் விவேகைக்காகங்கிறார் இல்லையா. அந்த விவேகம் தெரியும். நல்லது கெட்டதுங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது கெட்டது கிடையாது. நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, நல்லா தூங்கினா உடம்புக்கு நல்லது இல்லையா. ஆனால் ஆத்மாவுக்கு நல்லா சாப்பிட்டா ஆத்மாவுக்கு நல்லதா? இப்போ ஆத்மாவுக்குன்னுட்டு ஒரு உணவு இருக்குது, ஆத்மாவுக்குன்னுட்டு ஒரு ஓய்வு இருக்குது, ஆத்மாவுக்குன்னுட்டு ஒரு நிழல் இருக்குது. திருமங்கையாழ்வார் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன வாட்டத்தை சொல்கிறார்? அவர் உடம்பு வாட்டத்தையா சொல்கிறாரு? அவர் தான் பெரிய சேனாதிபதியாச்சே. அவருக்கு உடம்பு வாடுமா? ஆனால் ஆன்மாவை நான் வெயிலில் காய போட்டேனேங்கிறார். உடம்பை நிழலில் வச்சுக்கிட்டு ஆன்மாவை தூக்கி வெயிலில் வச்சுக்கிட்டேனே, அது காயறதே தெரியாமல் இருந்துடுச்சேங்கிறார். ஏன்னா ஒரு 5 விதமான பேர்கள் இருக்கிறார்கள். நமக்கு இந்த ஆன்ம அறிவுங்கிறது வேணும். இதுதான் அர்த்த பஞ்சகத்தில் ஒரு அறிவு, அது ஆன்ம அறிவுங்கிறது. இந்த அர்த்த பஞ்சகம் என்பதை பிள்ளை லோகாச்சாரியார் 18 நூல்கள் எழுதியிருக்கிறார். 18 நூல்கள். அந்த நூல்களுக்கு அஷ்டதசா ரகசியங்கள் அப்படின்ட்டு பேர். அஷ்டம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம்னுட்டு நினைக்கக்கூடாது. அஷ்டம்னா 8ன்னுட்டு அர்த்தம். நம்ம கண்ணன் பிறந்ததே 8 தானே, அஷ்டமி தானே. அவன் பிறந்தது நம்முடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக. அதே மாதிரி நம்முடைய மந்திரம் பார்த்திங்கன்னா 8 எழுத்து மந்திரம். அதனால் 8 வைஷ்ணவனுக்கு உரித்தானது. எட்டுவதை எட்டச் செய்வது தான் 8. இதை முதல்ல மனசில் நம்ம வச்சுக்கணும். இப்போ அஷ்டமனா 8, தசமன்னா 10. அந்த தசமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆழ்வார்களுடைய நிலையாக இருக்கட்டும், இல்லாட்டி போனால் தசாவதாரம்னுட்டு பெருமாள் எடுத்த அவதாரங்கள், அது 10 அவதாரம். நிறைய அவதாரம் எடுத்துருக்கிறார். ஆனால் 10 அவதாரத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்படி பல விஷயங்கள். அந்த 10 8 கூட்டினா எவ்வளோ வரும்? 18. இந்த 18ங்கிறது சமயத்தில் ஒரு பெரிய உண்மையை சொல்வதில்லையா. 18ன்னா 18 புராணங்கள், 18 நாள் யுத்தம், பாரத யுத்தம் நடந்தது. பகவத்கீதையில் பார்த்திங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் நமக்கு வருது. 18ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்போ இந்த 18 நூல்களை தத்துவங்களுக்காக கொடுத்தார் பிள்ளை லோகாச்சாரியர். அதில் பரந்தபடி, ஸ்ரீயப்படி, இப்படியெல்லாம் நிறையா படின்னுட்டு நிறையா வரும். அதில் ஒரு படி தான் இந்த அர்த்த பஞ்சகம் என்கிறது. இந்த அர்த்த பஞ்சகம் தான் எல்லாத்தையும் ஆச்சாரிய ஹிருதயத்தை எழுதிய அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இதை ரொம்ப மிகப்பெரிய அளவில் சொல்லுகின்றார். இந்த அர்த்த பஞ்சக ஞானம்தான் திருவாய்மொழிங்கிறார். சரி, அவர் சொல்லிட்டார். ஆனால் அது நிஜமாலுமே அர்த்த பஞ்சகமா? கூரத்தாழ்வானுடைய புதல்வர், மிகச்சிறந்த அறிவாளி பராசரப்பட்டர், அவர் ஒரு தனியன் எழுதியிருக்கிறார். திருவாய்மொழிக்கு 6 தனியன் இருக்குது. தனியன்னா தனிப்பாடல்கள் அப்படின்ட்டு அர்த்தம். அது ஒரு முகப்பு செய்யுள், ஒரு பாயிரம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட பிரபந்தத்துக்கு இந்த தனியன் எழுதுகின்ற முறையை முதலிலே இந்த வைணவத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்
இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையெல்லாம் நமக்கு தேடி கொடுத்த சுவாமிநாத முனிகள். அவர் தான் முதல் தனியனை தொடங்கி வைக்கிறார். திருவாய்மொழிக்கு மட்டும் 6 தனியன்கள் இருக்குது. ஏன்னா 6 கணக்குன்னா அதுதான் 6, அதுதான் வழி. இந்த ஆத்மாவுக்கான வழி திருவாய்மொழி தான். அரிய கற்று வல்லார்கள் அப்படின்ட்டு வைஷ்ணவத்துக்கு லட்சணத்தை சொல்கிறது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில் இந்த 5 அர்த்தம் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அழகான தனியனில் பராசரப்பட்டர் நமக்கு காட்டி கொடுக்குறார். அந்த தனியன் ரொம்ப அருமையான தனியன். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். யாழின் இசை வேதத்து இயல்ங்கிறார். அழகான இந்த சாம வேதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். எதை சொல்லுவோம்? திருவாய்மொழியை சொல்லுவோம். அது எதை சொல்லுது? அது மிக்க இறை நிலையும் எம்பெருமானுடைய உயர்வை சொல்லுது. மிக்க மிக்க அவனுக்கு நிகராக யாராவது இருக்கிறாங்களா? அதை தான் முதல் பாசுரத்திலே காமிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன். இந்த வார்த்தைக்கு நிகரான வார்த்தை எங்கேயுமே காமிக்க முடியாது. நீ அவர் என்ன சொல்கிறார்? எந்த உயர்வை யாருக்கு வேணாலும் சொல்லு, ஆனால் அதை விட பல மடங்கு உயர்வானவன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? அவன். மயர்வர மதிநலம் அருளினன் எவன்? அவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன்? அவன். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அதிலே அர்த்த பஞ்சகம் இருக்குது. அதில் பகவானைத்தான் முதல்ல சொல்கிறார் உத்கீதத்தால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி உக்காரத்தில் ஆரம்பிக்கிறார். உகாரத்தில் ஆரம்பித்து ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா இந்த உகாரம்தான் அகாரமாகிய அந்த எம்பெருமானையும் மகாரமாகிய ஜீவாத்மையும் இணைப்பது. இந்த பிரணவத்தில் 3 அட்சரங்கள் இருக்குது இல்லையா? அப்படி நம்ம தனியாக இருக்கிறோம், அவன் தனியாக இருக்கிறான். இந்த 2 பேரையும் உணர வைத்து எடுக்கக்கூடிய ஒரு அட்சரமாக இடை அட்சரமாக இருப்பது உகாரம். அதே போல் எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுத்து நம்ம எம்பெருமானோடு சேர்க்கும்படியாக செய்வது இந்த திருவாய்மொழி என்பதினாலே தான் அது உக்காரத்தில் தொடங்குகின்றார். முதல்ல எடுத்தவொடனே எம்பெருமானுடைய மிகப்பெரிய நிலையை காட்டுகின்றார். அது மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும். உயிர்நிலை என்பது மெய்யான நிலை. அந்த முப்பொருள் உண்மைன்னு சொல்கிறோம் இல்லையா? தத்பத்ரயம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த 3 பொருள்களும் நிலைத்த பொருள்கள். எது? ஆன்மாவும் நிலைத்தது, இந்த பிரகிருதியும் நிலைத்தது, எம்பெருமானும் நிலைத்தவன். இது ஆனால் 3ம் ஒன்றாக கூடி அவனுக்கு ஒரு உடம்பாக இருக்கிறது இல்லையா? உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் என்னிட திருவாய்மொழியில் சொல்கிறார் இல்லையா? அப்படி எம்பெருமான் தனக்கு சரீரமாக இவற்றையெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றான். அதனால் மெய்யாம் உயிர்நிலையும் என்று சொல்கிறார். இந்த உயிர்நிலை என்பது மெய், ஆன்மா என்பது உண்மை. அதனால தான் இதுக்கு மெய் உடம்புன்னு சொல்லுவார் இல்லையா? மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் வையம் தன்னோடு கூடுவதில்லையான். மெய்யில் வாழ்க்கை, இந்த உடம்பில் தான் வாழ்க்கைன்னுட்டு நினைக்கிறோம், ஆனால் அது கிடையாது. இந்த உடம்புக்குள்ளே இந்த ஆத்மா இருக்குது இல்லையா? அந்த ஆன்மாவுக்கு தான் மெய்யன்னுட்டு பேர். இது ஆகு பெயரா? அந்த மெய்யான ஆன்மாவை தாங்குவதாலே இதற்கு மெய், இதற்கு உடம்புன்னுட்டு பேர் இல்லையா? மெய்ன்னு சொல்கிறோம். மெய்யன்னா உடம்புன்னுட்டு பேர். ஆனால் அது உடம்புங்கிறது அந்த பஞ்சபூதங்களான அந்த உடம்பை அந்த கூட்டை குறிக்கிறதா இல்லை கூட்டினுள் உள்ள பொருளை குறிக்கிறதா என்று சொன்னால் கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை குறிக்கிறது. உலகம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கிறது. அதேபோல் மெய் என்பது உடம்பை சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை குறிக்கிறது. அதனால தான் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் என்ன சொன்னார். நெறியன்னா ஒரு வாழ்க்கை முறை, அதுதான் சமயம். தக்க நெறி அப்படின்னு சொன்னார். நெறின்னு சொல்லலை, தக்க நெறி. இதே குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக தம்முடைய பாசுரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நெறி நிற்க, நன்னெறி நிற்க, தீதில் நன்னெறி நிற்கன்னுட்டு ரொம்ப அழகாக காட்டுகின்றார். தீதில் நன்னெறியா, இந்த வைஷ்ணவ நெறி அப்படின்ட்டு சொல்லக்கூடியது தீமைகளே இல்லாத நல்ல நெறி. தீதில் நன்னெறி நிற்க. அப்போது தக்க நெறின்னு சொல்கிறார். இதுதான் தகுந்த உபாயம்.
உபாயம்னா வழி. அதுதான் ஆறு. ஆறுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆறும் பேரும் அவனேன்னுட்டு ஆழ்வாரே சொல்கிறார் இல்லையா. தக்க நெறியும். சரி, தடையாகி இவற்றை அறிய முடியாமல் செய்வது எது? தடை என்ன தடை? தொக்கியலும் சூழ்வினையும். நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வினைகள் இருக்குது இல்லையா, அதுதான் ஒருவன் நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை தடுப்பது அவன் செய்த கர்மங்கள்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்குது. நல்லது தான், ஆனால் ஏற்றுக்க மாட்டான். நல்லதுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். என்ன காரணம்? ஏன் அவனிடத்தில் அந்த நல்லது தெரியவில்லை? ஏன் கெட்ட இடங்களிலேயே அவனுடைய கண் மனம் எல்லாம் போகிறது என்று சொன்னால் பிராப்தம் அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரிலாம் சொன்னாலும் கூட அவன் ஏற்றுக்கணும் இல்லையா. ஏற்றுக்கக்கூடிய மனநிலையிலே அவன் இல்லை என்று சொன்னால் அவனை தடுப்பது எது? அவனுடைய கர்மா தடுக்கிறது. அவனுடைய கர்மா தடுக்கிறதுன்னுட்டு அர்த்தம். அதனால தான் சூழ்கின்ற வினை சூழ்வினையும்னு சொன்னார். தடையாகி தொக்கியலும் சூழ்வினையும். இவற்றையெல்லாம் மீறி வந்துவிட்டால் வாழ்வினை, வாழ்வினைங்கிறது தான் பெறுகின்ற பேர். அதை வடமொழியில் புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். வாழ்வினையும் இவற்றை சொல்வது, இவற்றை தான் வேதம் போல ஓதுதல் என்று சொன்னால் ஒரு பெரிய விஷயத்தை தான் ஓதுதல் என்று சொல்லுவோம் இல்லையா. ஓதுதல்னா ஒரு பக்தியோடு சொல்லக்கூடிய ஒரு பாமாலையோ இல்லை ஒரு வேதமோ இவற்றை தான் வேதம் ஓதுகின்றார்கள்னு சொல்கிறோம். வேதம் படிக்கிறார்கள்னு சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி திருவாய்மொழியை ஓத வேண்டும். மனம் இல்லையா, மெய், வாய், இந்த திரிகரண சுத்தியோடு ஓத வேண்டிய ஒரு வேதம் இது. திராவிட வேத சாகரம் என்று சொன்னார் இல்லையா. சகஷ்ட சாகோ உபனிஷத் சமாகமம். அப்படிப்பட்ட இது 5 அர்த்தத்தை சொல்லுகிறது. என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது? இறைவனை பற்றி சொல்லுகின்றது, உயிர்களை பற்றி சொல்லுகின்றது. இறைவன் உயிர் அடைகின்ற வழி, அந்த உயிரானது இறைவனை அடைகின்ற வழியை சொல்லுகின்றது. இந்த வழி அடையாமல் இருப்பதற்கு வழி தெரியுது ஆனால் போக தெரியலையேன்னு சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்குது, ஒரு தடை இருக்குது இல்லையா. அப்போ ஒரு விரோதம் இருக்கிறது. அதனால் அந்த பகையை சொல்லுகின்றது. இது விரோதம், தடை, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த தடையை சொல்லுகின்றது. இந்த தடையை கடக்க வைத்து அவனை அடைந்தால் பெறக்கூடிய அந்த பயனை சொல்லுகின்றது. ஒரு விஷயத்துக்கு என்ன, அதாவது இறைநிலை, உயர்நிலை, மூன்றாவதாக நெறி அடைகின்ற நிலை, தக்க நெறின்னு சொல்கிறோம் இல்லையா. அடைவதற்கு தடையான தடை நிலை, அந்த தடை நிலையை மீறி அடைந்தால் பெறுகின்ற பேச்சின் நிலை, பயன் நிலை. பயன் இலை கிடையாது, பயன் நிலை. அந்த 5ஐயும் சொல்கிறது தான். இதை இவங்க அழகான முறையில் வடமொழியில் சொல்லுகின்ற பொழுது எம்பெருமானுடைய சொரூபத்தை ஈஸ்வர சொரூபம், ஜீவாத்மாவின் நிலையை ஜீவஸ்வரூபம் இல்லையா. இந்த வழி இருக்குது இல்லையா, அடைகின்ற உபாயம் இருக்குது இல்லையா, அந்த உபாயத்தை அவர்கள் உபாய சொரூபம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த தடைகள் இருக்குது இல்லையா, அதுக்கு விரோதி சொரூபம் அப்படின்ட்டு பேர். இந்த தடையை கடந்து அடைந்தால் அடைகின்ற அந்த பேச்சின் நிலையை புருஷார்த்த சொரூபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேச்சின் நிலை எப்படி 5 நிலைகள் இருக்குது. இந்த 5ஐயும் ஒருவன் தெரிந்து கொண்டால் அவர்கள் அர்த்த பஞ்சக ஞானத்தை பெற்றவர்களாக ஆவார்கள். அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை பெற்றுவிட்டால் இந்த ஆன்மா பயன்பெற்ற ஆன்மாவாக ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும். அந்த ஆன்மாவுக்கே உரிய நிலையை அடையும். இதில் அந்த ஆன்மா என்பது என்ன, இந்த ஆன்மாவினுடைய இயல்புகள் என்ன, ஆன்மாவினுடைய வகைகள் என்ன, அப்படி என்பதை தெரிந்து கொள்வது தான் என்ன, நான் யார் என்கின்ற ஒரு விஷயம். அதுதான் ஜீவஸ்வரூபம் என்கிறது. நான் என்பது என்னுடைய உடம்பை குறிக்கிறதா, என்னுடைய உடைமைகளை குறிக்கிறதா, அது எதைத்தான் குறிக்கிறது? அப்போ நான் என்பது இந்த உடம்பா, இந்த பேரா, இந்த சொத்துக்களா, இல்லை வேறு ஏதோ ஒன்றா, அது பிராணனா, இல்லை என்னதான் அது மூச்சு காற்றா, எதை சொல்வது நான் என்பது? அதுதான் ஜீவஸ்வரூபம். இதற்கெல்லாம் மேல், இதற்கெல்லாம் மேல், இதற்கெல்லாம் மேல் என்று சொல்லக்கூடிய ஒரு அழியாத, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க, அணுப்பரிமாணமுள்ள, பேரானந்தமுள்ள இல்லையா, ஞானமே வடிவான. அப்போ அந்த ஞானத்தை மறைப்பது தான் இந்த மலங்கள், கர்ம வினைகள். அதைத்தான் சடகோபர் ஹுங்காரத்தால் விரட்டினதால் அவருக்கு சடகோபர்னு பேர். இந்த வினைகள் வருது இல்லையா,
அது என்ன பண்ணுது, பழைய நினைவுகளை எல்லாம் கட் பண்ணி விடுது இல்லையா? அப்படி கட் பண்ணி விடாமல் என்னை யார் நீ கட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஹூங்காரத்தால் அந்த ஜட வாயுவை விரட்டியதாலே அவருக்கு சடகோபர் அப்படின்ட்டு பேர். அப்போது அதுதான் இந்த ஆன்மாவினுடைய நிலை. இது பகவத்கீதையில் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? அது இந்த ஆன்மாவை ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? நான் இன்றி நீ இல்லை, நீ இன்றி நான் இல்லைன்னு சொன்னால் ஈஸ்வர ஸ்வரூபம் இருக்க வரைக்கும் ஆன்மஸ்வரூபமும் இருக்கத்தானே செய்யும். அதனால் இது ரெண்டுமே பர்மனெண்ட்டு, இது ரெண்டுமே சாஸ்வதமானது, இது ரெண்டுமே நித்திய வஸ்து, இது ரெண்டுமே ஆனந்த வஸ்து. இதெல்லாம் ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபங்கள். இந்த தேகம் ஆத்மா கிடையாது. அப்போது இந்த ஜீவஸ்வரூபத்தில் ஒரு 5 நிலைகள் இருக்குது. அந்த 5 நிலைகள் இந்த ஜீவஸ்வரூபத்திலேயே அது எப்படி சொல்கிறாங்க? ஜீவாத்மாக்களில் 5 வகைகள். ஒன்று நித்தியர்கள், நித்தியசூரிகள், வானவர்கள். அவர்கள்தான் கருட விக்வக்ஷேனாதிகள் என்று சொல்கிறோம். அனந்த கருட விக்வக்ஷேனாதிகள் என்று சொல்கிறோம் இல்லையா? இல்லை, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? பாயா படுக்கையாக இருக்கிறான், பறக்கக்கூடிய அவனை ஏற்றி கொண்டு பறக்கக்கூடிய கருடாழ்வாராக இருக்கிறான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எல்லாம் கவனிக்கக்கூடிய சேனை முதலிகள் என்னட்டு முதலியார்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் தான் முதலியார். அவர் இருக்கிறாரு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய நித்தியசூரிகளெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நித்தியர்கள். அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வராமல் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? மிகப்பெரிய புருஷர்கள், இறைவனுடைய அணுக்க தொண்டர்கள். அவர்களுக்கு நித்தியர்கள்னுட்டு பேர். அப்புறம் முக்தர்கள்னுட்டு பேர், முக்தாத்மாக்கள். அங்கேயே முக்தி அடைந்து இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய சீரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு முக்தர்கள் என்று பெயர். இது ரெண்டும் அங்கே இருக்கிறவங்க. அதை கடந்து கீழே வந்தோம்னா நம்ம பக்தர்கள், பத்தர்கள்னு சொல்வோம். பத்தர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த உண்டியே உடையேன்னுட்டு உகந்து போடும் மண்டலத்தார் என்று ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி சாப்பாடு, தூக்கம், சுகங்கள், இந்திரிய சுகங்கள் இவற்றையெல்லாம் அனுபவித்து கொண்டு கோயிலுக்கு போய் தேங்காய் பழம் உடச்சி படைச்சிக்கிட்டு ஏதோ நல்ல செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் இதிலேயே கொஞ்சம் வைராக்கியம் ஏற்பட்டு மோட்சத்தை நம்மளும் அடையணும்னுட்டு நினைக்கிறாங்க இல்லையா? இருந்து பிரபன்னர்களாக ஆகக்கூடியவர்களுக்கு மும்மூட்சுக்கள்னுட்டு பேர். மும்மூட்சுக்கள்னா மோட்சத்தில் இச்சமுடையவர்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லாருக்கும் மோட்சத்திலே இச்சை இருக்கா? நாளைக்கு வரியாக வைகுண்டம் போகலான்னு சொன்னால் வேலை இருக்குதுன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் இல்லையா? எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, எனக்கு இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் இருக்குது. அப்படி போய் பரமபதத்துக்கு மோட்சத்துக்கு போகலான்னு சொன்னால் கியூ கட்டி நிற்கிறாங்களே, அப்படியே போனவன் அப்படியே மேலே போயிடுறதுன்னு சொன்னால் எத்தனை பேர் நிற்பாங்க? ஸோ அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாலுமே மோட்சத்திலே இச்சை உள்ளவன் என்ன பண்ணணும்? அதுக்கான தயார் நிலையில் இருக்கணும். அவனுக்கு பிரபன்னர்கள் என்னிட்டு பேர், வைராகிய நிஷ்ணர்கள் என்னிட்டு பேர் இல்லையா? அவர்கள் நிலையை அடையணும். அதுக்கு மும்மூட்சுக்கள்னு பேர். நம்ம பக்தர்கள் மோட்சத்தில் இடையவர்கள் மும்மூட்சுக்கள். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அவர்களுக்கு கேவலர்கள் என்னட்டு நம்ம சம்பிரதாயத்தில் பேர். ஆனால் மற்ற சம்பிரதாயத்தில் அது ஒரு மோட்ச நிலை. இது மோட்ச நிலை தான், இல்லைன்னு சொல்லலை, அது ஒரு மோட்ச நிலை என்கிறார்கள். அதற்கு கைவல்ய மோட்சம்னுட்டு பேர். கைவல்ய மோட்சம்ங்கிறது கேவல மோட்சம் அப்படின்ட்டு பேர். என்ன விஷயம்? பெரியாழ்வார் சொல்கிறார் இல்லையா? 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தெங்கள் குழாம் புகுந்து 7 நிலவ. அது திரும்ப வராத இடம். நமக்கு சில நேரத்தில் என்ன போயிடுவான், நமக்கு இந்த சம்சாரமே வேணான்னுட்டு விட்டுட்டு போயிடுவான். விட்டுட்டு போனால் அவனால் சன்னியாசியாகவும் இருக்க முடியாது, சம்சாரத்துக்கும் திரும்ப முடியாது காவி கட்டினதால். அந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட நிலை இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய உலகியல் துக்கங்களுக்கு பயந்து ஒரு ஞானத்தையும் பெற்று ஆன்மா வேறு தேகம் வேறு என்கிற ஞானம் இருந்து அவர்கள் பலவிதமான உபாயங்களினாலே ஒரு நிலையை அடைகிறார்கள். நிலையை அடைந்து ஆன்மாவை உணர்ந்த பிறகு, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த ஆத்ம வஸ்துவானது அணு பரிமாணமானது இல்லையா? அடுத்தது அது ஆனந்தமானது, அது எல்லா ஞானமும் உடையது, அது அனுபவிக்கக்கூடிய நிலையிலே இருப்பது. அதாவது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற மாதிரி தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அப்போ அந்த அனுபவம் கிடைச்ச உடனே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஆத்மா அவ்வளோ சுகமானதாக என்ன உடனே தன்னுடைய இரத்தத்தை தானே சுவைப்பது போல் இந்த
பகவானுக்கு சேஷப்பட்டது, அதாவது பகவானுக்கு அடிமைப்பட்டது இந்த ஆன்மா என்கிற உணர்வு இல்லாமல் பகவானுக்கு இந்த ஆன்மா ஏன் அடிமைப்பட வேண்டும்? பகவானைப் போலவே இதுவும் நித்திய வஸ்து தானே, இதுவும் ஆனந்தமயமானது தானே, அப்படி என்று இந்த வஸ்து நினைத்து கொண்டு தன்னைத்தானே அனுபவிக்குது இல்லையா? அப்படி அனுபவிக்கும் போது அவனுக்கு பகவானும் தெரியாது, வேறு எதுவும் தெரியாது. அது ஒரு தனி சுகம், தன்னைத்தானே சொரிந்து கொள்வது போல ஒரு சுகம். அவனுக்கு அந்த அரிப்பு நிற்க போகிறது இல்லை, சொரிதல் நிற்க போகிறது கிடையாது. ஏனென்றால் அவன் அதை தாண்டி வரக்கூடிய நிலையே கிடையாது. ஏன்னா ஆன்மாவன் நித்தியமானது, அந்த அனுபவம் நித்தியமானது என்பதனாலே என்ன ஆகும்? அவனால் திரும்ப வர முடியாது, சம்சாரத்துக்கும் வர முடியாது, வைகுந்தத்துக்கும் போக முடியாது, திருசங்கு சொர்க்கம்ங்கிற மாதிரியான ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வருவதற்கு வழி கிடையாது. பிரம்மாதி இந்திராதி அந்த தேவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவர்கள் மோட்சம் அடையலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ப்ரொமோஷன் ஒரு 30 வருஷம் கவர்மெண்ட்டு சர்வீஸ்ன்னா ஏன்னா 58ங்கிறது 60, 60ங்கிறது 62 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் கூட எவ்வளோ நாள் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். ஆனால் அதே மாதிரி இந்த பிரம்மருத்ராதிகள் இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் அந்த முயற்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைச்ச அந்த மேன்மையானது அந்த அனுபவத்திற்கு பிறகு கழிந்து விடும். ரூபா மாதிரி தான், ஒரு 1000 ரூபா இருக்கிறோம், 10 ரூபாயை செலவு பண்ணுறோம், செலவு பண்ணி 1000 ரூபா போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லாமல் தானே ஆகணும். அந்த மாதிரி அவங்க திரும்ப இந்த உலகத்திலே பிறக்க வேண்டியிருக்கும். மேலே எவ்வளோ ஏறினாலும் கீழே விழத்தான் வேணும். அதனால தான் அந்த இடத்துல போயிட்டோம்னா திரும்ப வராத ஒரு நிலை, நச்ச புனராவர்த்ததேன்னுட்டு சொன்னார். புனராவர்த்ததே, திரும்ப வரக்கூடிய ஒரு விஷயம். புனர்ஜென்மம்ங்கிறது இல்லைன்னுட்டு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. திருமகளும் மண்மகளும் இருபாலும் திகழ அப்படின்ட்டு அந்த நிலையை அடையாமல் ஆன்மாவையே அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார் இல்லையா? அதுக்கு கேவல மோட்சம்னுட்டு பேர். இப்போது இந்த ஜீவஸ்வரூபத்தில் 5 நிலையை பார்த்தோம். என்ன நிலையை பார்த்தோம்? நித்தியர்கள், முத்தர்கள், மும்மூட்சுக்கள், கேவலர்கள், அதுக்கப்புறம் பத்தர்கள். அதே மாதிரி மிக்க இறைநிலையும் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் எல்லாரையும் விட மேம்பட்டவன், அதுதான் உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொன்னார். அப்படி எல்லாம் உயர்ந்தவன், இந்த ஜீவாத்மாவை சகல ஜீவாத்மாக்களையும் தனக்கு உடமையாக கொண்டவன் அவன் சுவாமி. இந்த ஜீவாத்மாக்களெல்லாம் அந்த சுவாமியினுடைய சொத்து. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர். அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஒரு 5 நிலை இருக்குது. தன்னுடைய சொத்தை அடைவதற்கு சொந்தக்காரன் முயற்சிப்பது போல எம்பெருமானாகிய ஈஸ்வரன் என்கிற சொந்தக்காரன் தன்னுடைய ஆன்மாக்களை எல்லாம் திரும்ப தனக்கு உரியதாக ஆக்கி கொண்டு சேதனலாபம் ஈஸ்வரனுக்கு என்று ஒரு அருமையான விஷயம் வைஷ்ணவத்திலே சொல்லப்படுகிறது. அந்த நிலைக்கு அவர்கள் வருகின்றார்கள். அந்த நிலைக்கு வரணும் இல்லையா? அதுக்காக அவன் படாத பாடுபடுறான். அப்போ அவனுக்கு 5 நிலை இருக்குது. அவன் எந்த நிலையில் இருக்கிறான்? பரவாசுதேவனாக இருக்கிறான். அதற்கு பரம் என்று பெயர். அது ஒரு நிலை. அடுத்தது இந்த கூப்பாடு கேட்கும் இடம் என்று சொல்லி இந்த ஜனங்களையெல்லாம் எப்படி தான் திருத்துறது, என்ன தான் பண்ணுறது, இவங்க ஆபத்துக்களையெல்லாம் எப்படி போக்குவது, அப்படி என்கிற ஒரு யோசனை பண்ணக்கூடிய ஒரு நிலை. அது கொஞ்சம் நிதானமாக உட்காந்து கொஞ்சம் நேரம் தூங்கி அல்லது அப்படியே சாஞ்சு யோசனை பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி சாய்ந்தருளும் பெருமாள், பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள். அந்த வியூகம் என்னட்டு பேர். வியூகம்னா அவங்க வியூகம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்து என்ன பண்ணுறது? நம்ம என்ன கிரந்தத்தை கொடுத்தோம், பலவிதமான நல்ல நூல்களை கொடுத்தோம், சாஸ்திரத்தை கொடுத்தோம், அப்புறம் நம்மளே போகிறதா, இல்லாட்டி போனால் நம்முடைய நித்திய சூரிகளை எல்லாம் அனுப்பி ஏதாவது பண்ணுறதா, இல்லை அங்கேயே இருக்கக்கூடிய சில பேர்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்யூரிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சொல்லி திருத்த சொல்கிறதா அப்படின்ட்டு பகவான் யோஜனை பண்ணுறான் இல்லையா? அந்த யோஜனை பண்ணக்கூடிய இடத்துக்கு பார்க்கடலைன்னுட்டு பேர், வியூகம்னுட்டு பேர். வியூக 2 நிலை ஆகிடுச்சு. 3வது நிலை, சரி அவதாரம் பண்ணணுன்ட்டு நினச்சிடுறான், உடனே மேலேருந்து கீழே இறங்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாமே மேம்பட்ட நிலை தானே. அப்போ கீழே இறங்கி அவதாரம்னா மேலே இருந்து கீழே இறங்குதல். அப்படி அவதாரம் எடுத்துருக்கிறான், இன்னும் எடுப்பானா தெரியல. அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், இது 3வது நிலை அவதாரம். அடுத்தது அந்த கோயில்களெல்லாம் அச்சை, இந்த அச்சை பின்னானார் வணங்கும் ஜோதின்னு சொன்னார் இல்லையா? இப்போ பார்க்குறோம், எப்போவோ ராமர் வந்தது, வடுவூரில் போனால் மறுபடியும் ராமரை சேவிக்கிறோம். அப்படி கண்ணனை உடுப்பியில் போனால் கண்ணனை சேவிக்கிறோம்,
துவாரகப்பனா கண்ணனை சேவிக்கிறோம். இப்படி கண்ணனை சேவிக்கிறோம். இந்த கண்ணன் துவாரக யுகத்திலே பிறந்தவன், அவதரித்தவன். இப்போ அப்படி இருக்கிற அதிலே தேங்கிய மடுக்கலாம்னுட்டு அந்த அவதாரத்தை எல்லாம் நினைவுபடுத்துவது, பின்னாடி பின்னாடி யுக யுகமாக வரவங்களுக்கெல்லாம் காட்சி தருவது, திருக்கோயில்களிலே உகந்து அருளிய நிலங்கள்னுட்டு ரொம்ப அழகான வார்த்தை அது. பகவானே உகந்து அருளிய நிலங்கள். அதுக்கு அர்ச்சாவதார நிலைன்னுட்டு பேர். இது 4வது நிலை. கடைசியில் நம்ம உள்ளத்தில் இருக்கிறான் இல்லையா, தகராகாசம்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ள அங்குஷ்ட மாத்திரகான்னு சொல்கிற மாதிரி உள்ள ஒரு இடம், வந்தாய் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. அப்படி ஆழ்வாருடைய உள்ளத்தில் போய் உட்காந்துக்கிட்டான் இல்லையா. அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திற, என்ன அழகாக சொல்கிறார் பெரிய ஆழ்வார். மொத்தமாக சுருட்டிக்கிட்டு வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டான் இல்லையா. அப்படி இந்த இடத்துல ஒரு ஹிருதய கமல வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்ட்டு இருக்கக்கூடியதுக்கு அந்தர்யாமித்துவம் 2 பேர். இப்போ ஒரு 5 நிலை, பர வியூக விபவ அச்ச அந்தர்யாமித்துவம். இப்போ பகவானுக்கு அந்த மாதிரி 5 நிலைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபாயங்கள், அந்த உபாயங்கள் என்னென்ன உபாயங்கள் என்னட்டு பார்க்கணும் இல்லையா. அந்த உபாயத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லுகின்றார்கள். என்னென்ன உபாயங்களெல்லாம் இருக்கின்றது, எத்தனையோ உபாயங்களெல்லாம் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நம்ம வழியாக எடுத்துக்கணும். ஒரு வழி 2 வழியாக இருக்குது. இப்போ பகவான் கீதையிலே எத்தனை வழியை காமிக்கிறான். கர்ம யோகம் அப்படிங்கிறான். கர்ம யோகம் வெறும் கடமையை செய்து கூட அவனை அடையலாம். ஞான யோகம் ஞானத்தினாலே அவனை அடையலாம். பக்தி யோகம் பக்தியினாலே அவனை அடையலாம். ஆனால் அது ரொம்ப எளிது கிடையாது. அதுதான் யோகம்னு சொன்னால் அது அவர் சொல்கிற கண்டிஷனெல்லாம் பார்த்தா செய்ய முடியுமா. தவத்தினாலே அடையலாம் தான், இப்படி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. அப்புறம் இந்த 3 நமக்கு ஒத்து வராது. கர்மத்தை யோகமாக செய்ய முடியாது. பகவானை எப்படி இருக்கணுமா, மறந்தறியேன் ஒன்றும் மறந்தறியேன் போதநீர் வண்ணனை என்று மறப்பேனோ சொல்கிறார் இல்லையா. மறந்தறியேன், நமக்கு மறப்பதை தவிர வேறு அறியேன் என்பது நம்முடைய நிலை. அப்போ ஆழ்வார்கள் போல் நமக்கு இருக்க முடியுமா. உள்ளே போகிறாரு தொண்டரடிப்புடி ஆழ்வார், அந்த பெருமாள் கருப்பாக படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்க பார்க்க இவருக்கு அப்படியே மனது முழுக்க உருகுது. கண்ணினைகள் என்றுகோலோ கழிக்கும் நாளேன்னுட்டு நமக்கு அந்த நிலைமை வருமா இல்லையா. சம்சாரிகள் வேறு ஆழ்வார்கள் வேறு இல்லையா. கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமாகண்டு உயிரெனக்கு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கன் உலகத்தீரே. என் செய்கன் உலகத்தீரே, உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியலையேங்கிறார். நீங்கள் பாட்டு வரீங்க, ஒரு 5 நிமிஷம் நிற்கிறீங்க, தேங்காய் பழத்தை கொடுத்து உடச்சி அர்ச்சனை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. என்னால் முடியலையே, இந்த பெருமாளை விட்டு நகர முடியலையேங்கிறார். ஒரு ஆள் அங்கேயே எல்லாம் நம்ம நினைக்கிறோம் பெருமாள் பக்கத்திலே போய் உட்காந்துன்னுட்டு. ஒரு 24 மணி நேரம் உட்காந்து பாருங்கள். நீங்கள் சொல்லும்போது நல்லா சுவையாக தெரியும். அடுத்த வேலையை பசிக்க ஆரம்பிக்கும், வெளியில் போகணும், நமக்கு லோகத்தில் 1000 வேலை இருக்கும், அப்போ தான் டெலிஃபோன் வரும். இதெல்லாம் செய்ய முடியுமா. வைராக்கியம் வேணும் இல்லையா. ஆழ்வார்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு வந்தவங்க. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோர். அப்படி நமக்கு ஒரு எண்ணம் வருமா. நம்ம அழைச்சிட்டு போகிறதே இவங்களை எல்லாம் சேர்த்து தானே அழைச்சிட்டு போகிறோம். இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தானே நம்ம போகிறோம். அப்போ நமக்கு அந்த அசஞ்சலமான அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு நமக்கு அவ்வளோ தூரம் தேவையில்லைன்னுட்டு நம்ம நினைக்கிறோம். அப்போது அந்த இடத்துல என்ன ஆகிடுது, கர்மயோகம் நமக்கு முடியாததாக இருக்குது, பக்தி யோகம் முடியாததாக இருக்குது, ஞான யோகம் முடியாததாக. பிரபத்தி செய்யலாம் இல்லையா. பிரபத்திங்கிறது அவனிடத்தில் செய்யக்கூடிய சரணாகதி. அதுவும் ஒரு தரம் செஞ்சால் போகிறோம். சகுர்தேவ பிரபன்னாய தமாஸ்மிதி தயாச்சதேங்கிறான். ஒரே ஒரு தரம் சொன்னால் போகிறோம். உன்னை காப்பதையே என்னுடைய தர்மமாக கொண்டிருக்கிறேன். யார் சொல்கிறது, ராமன் சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்போ இது ரொம்ப பிரபத்திங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. அதுதான் கொஞ்சம் முன்னேறிய நிலை. கர்மயோகம் முடியாது, ஞான யோகம் முடியாது, பக்தி யோகம் முடியாது, பிரபத்தி முடியும். அதை விட உயர்ந்த நிலை இருக்குது. அதுதான் ஆச்சாரிய அபிமானம். ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் அது ரொம்ப அழகாக ஆழ்வார் தான் காமிக்கிறார். எப்படி ஆச்சாரியனை பிடிச்சிக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னால், ஒரு விஐபியை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய்டுறோம் இல்லையா. ஒரு மிகப்பெரிய அமைச்சருக்கு கார் ஒட்டியாக இருக்கிறார், அவருக்கு வேண்டியவராக இருக்கிறார். அவர் போய் ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல யாரையும் கர்டைன் பண்ணுறான், எல்லாரையும் நுழையக்கூடாதுங்கிறான்.
ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவரை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாரு இல்லையா, அவர் கூடயே போயிடுறோம் இல்லையா. ஒரு விஐபி பிரேக் தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது என்ன ஆகிடுது, ஒருவருடைய பரிந்துரை செல்வாக்கு மிக்க, இறைவனிடத்திலே செல்வாக்கு மிக்கவன் ஆச்சாரியன் குரு. அப்போ அவரை பிடிச்சா ஈஸியாக உள்ளே போயிடலாம் இல்லையா. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அந்த யோகியதையோடு அவர் இருக்கிறார். நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நமக்கு அவருக்கு வேண்டியவரைங்கிற யோகியதை நம்மக்கிட்டே இருக்குது. இது பகவானே ஆச்சாரிய நினச்சி தான், நான் ஒன்றும் புண்ணியம் பண்ண, நீ இல்லை புண்ணியம் பண்ணனிட்டு ஆண்டாள் சண்டைக்கு போகிறா இல்லையா. உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம், பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும். நாங்கள் பிறந்தது, நாங்கள் சௌரியப்படி பிறந்துட்டோம், வினைகளாலே நாங்கள் பிறந்துட்டோம். ஆனால் நீ என்ன பண்ண, எங்கள் குடியை தேர்ந்தெடுத்து எங்கள் கிட்ட தான் பிறக்கணுன்னுட்டு நீல வந்திருக்கிற. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தன்று என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல். நான் என்ன தவமாக பண்ணேன், என்ன அர்த்தம், நீ தான் தவம் பண்ணியிருக்கிறேன்னுட்டு அர்த்தம். அதிலே இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. காரணம், இந்த சேதனன் கிடைக்க மாட்டானா, நாட்டிற்காய், நாட்டில் உள்ள மக்களுக்காய் படாதனப்பட்டுங்கிறான். நான் அவனுக்கு என்ன தலையெழுத்து அவதாரம் பண்ணணுன்ட்டு, யாரையாவது 2 பேரையாவது அழிச்சிட்டு போயிடணும் நல்லபடி அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறோம். அதனால் இந்த ஆச்சாரிய அபிமானம், அதுதான் சரம பர்வ நிஷ்டை. சரமம்னா நிறைவு நிலை அப்படின்னு சொல்கிறோம். இவைகளெல்லாம் வழிகள், அவனை அடைவதற்கான வழிகள். சரி, அது தடைகள் என்னன்னு பார்க்கணும். தடைகள் தான் விரோதி அப்படிங்கிறான். விரோதிகளில் இதே மாதிரி 5 இருக்குது. அதில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், பிரபத்தி, அப்புறம் ஆச்சாரிய அபிமானம், இந்த 5 முறைகளால் போயிடலான்னு சொன்னோம். இப்போ தடை என்ன, நான் யார், அவன் யார், அவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த சேர்க்கையை அறியாமல் தடுக்கின்ற விரோதி தடை எது, அவனை அடைவதற்கு என்ன வழி, அவனை அடைந்தால் பெரும் பயன் என்ன. ரொம்ப எளிமையான கேள்வி. அப்போ நான் யார் என்னாலே இப்போ என்னை படைத்தவன் யாருங்கிற கேள்வி வந்துடுது இல்லையா. அப்புறம் எதற்காக படைத்தானுங்கிற கேள்வி வருது இல்லையா. இத்தனை நாள் ஏன் அவனை தெரியாமல் இருந்தேங்கிற கேள்வி வந்துடுது இல்லையா. சரி, தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா. சரி, அவனை அடைஞ்சால் நமக்கு ஏதாவது நான் பயன் இல்லாமல் ஒரு காரியமே யாரும் மனுஷன் பண்ண மாட்டானே. இப்போ அதுவும் தெரியுது இல்லையா. இப்போ 5 கேள்விக்கும் பதில் சொல்வது தான் இந்த அர்த்த பஞ்சக ஞானம். அப்போ இதில் சொஸ்ரூப விரோதிங்கிறான், ஸ்வரூப விரோதிங்கிறான். இந்த ஸ்வரூப விரோதி என்ன, சரீர அபிமானம்னு சொல்கிறான், அல்லது சரீரத்தையே ஆத்மாவாக நினைப்பது. ஆத்மாவுக்கு நான் ஒன்றும் எந்த கஷ்டமும் படுத்த மாட்டேன் சார், ஏன் சாப்பிட்றது தானேன்னு சொன்னால் இந்த ஆத்மாவுக்காக சாப்பிட்றேன்னு சொல்கிறவன்லாம் இருக்கிறான் இல்லையா. இப்போ அந்த ஆத்ம அபிமானம் அது பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவை அவதாரிகையில் ஆரம்பத்திலேயே இதுதான் எழுதுகிறார். தேகமே ஆத்மா என்று அபிமானிக்கும் சம்சாரிகளுக்கும், தேகம் வேறு ஆத்மா வேறு என்று அறிந்த அந்த ரிஷிகளுக்கும், பர்வத பரமாணு ஓட்டை வாசி போரும் என்று ஆரம்பிக்கிறார் இல்லையா. அந்த ரிஷிகளுக்கும், மயர்வர மதிநலமருளப் பெற்ற ஆழ்வார்களுக்கும் அதே வாசி போரும். அந்த ஆழ்வார்களுக்கும் இல்லையா, பல்லாண்டு பாடிய பெரிய ஆழ்வாருக்கும் அதே இப்படி சொல்கிறார் இல்லையா. இப்போ அதே தான் இந்த இடத்துல முதல்ல தேக ஆத்ம அபிமானம். ரெண்டாவது, அது ஒரு மயக்கம், அது பிறர்க்கு அடிமை, பிறர்க்கு அடிமை, அந்நிய சேஷத்துவம்னு சொல்வோம். பிறர்க்கு அடிமை, இது சொரூப விரோதி. ரெண்டாவது விரோதி ஒன்று இருக்குது, பரத்துவ விரோதி. பரத்துவம், இந்த பரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தானே பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். திருப்பல்லாண்டே அது தானே பரத்துவம். சுப்ரீமிட்டி, சுப்ரீம், அதை சொல்லணும் அவன் தானே. அதனால தான் உயர்நலம் அப்படின்ட்டு இந்த 5 சொல்லக்கூடிய திருவாய்மொழியினுடைய முதல் பாட்டு அர்த்த பஞ்சக ஞானத்தை சொல்லுகின்ற முதல் பாட்டில் வச்சார். அப்போ அதை விட்டுட்டு தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்ட்டு அழகாக சொல்லி அந்த எம்பாரை கொண்டுட்டு சேர்த்தார் இல்லையா. இப்போ அது தேவதாந்தர பஜனம். நமக்கு அந்த இடத்துல போனால் அது கிடைக்கும், இந்த இடத்துல இதுக்கு. எல்லா தேவர்களுக்கும் சக்தி படைத்தவனாக எம்பெருமான் வைத்திருக்கின்றான். எத்தனையோ தேவதைகள், அந்த தேவதைகளுக்கெல்லாம் தனித்தனி சக்தி இருக்குது. ஐஸ்வர்யம் தருவதற்கு, ஆயுள் தருவதற்கு, ஆயுள் தோஷம் போக்குவதற்கு, இப்படியெல்லாம் நிறையா, இதெல்லாம் எம்பெருமானே பண்ணுவான். பட் இருந்தாலே இருக்குது. உடனே ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவதாந்தர பஜனம் செய்தல், அல்லது ஒரு சுகத்துக்காக செய்தல்,
ரெண்டாவது, அந்த தேவதாந்திரங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு சமமாக நினைத்தல். கைசிக புராணத்தில் நம்பாடுவான் அந்த பிரம்மராட்சஸ்கிட்ட பலவிதமான சத்தியங்களை போடுறான். வாக்கு தவறியவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். இதுக்கெல்லாம் அவன் ஒன்றும் அசரலை. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவன் விட்டுட்டான். கடைசியாக சொல்கிறான், பிற தேவதைகளை ஸ்ரீமன் எம்பெருமான் நாராயணனுக்கு சமமாக நினைப்பவன், அவனுக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும், இந்த வாக்கு தவறி உனக்கு நான் பசியார வராவிட்டாலும் சொன்ன உடனே தான் டக்குன்னுட்டு விட்டுறான். அப்போது எம்பெருமானுக்கு சமமாக நினைத்தல். அப்போ தான் இந்த இப்போ ரொம்ப பேர் வர்றாங்க இல்லையா, ராமன் ஒரு மானுடன், கண்ணன் ஒரு மானுடன், அவன் ஒரு புருஷன், அவ்வளவுதான், அவனை தெய்வத்தன்மைக்கு இவர்களாக ஏற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவதாரங்களை சஜாதி மானிடர்களாக நினைத்தல், நினைத்து மயங்குதல். அது சொல்ல லாஜிக்கில் எல்லாம் நம்ம கட்டுப்பட்டு காதை நல்லா தீட்டிக்கிட்டு ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு நினைக்கிறது இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் ஏன் இந்த இதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அது என்னக்கா நம்ம அது என்ன நினைக்கிறோம், அச்சாவதாரம் என்பது தெய்வம் இல்லை, அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் சக்தி கிடையாது அப்படின்று நினைப்பது. இதெல்லாம் பரத்துவ விரோதிகள்னு சொல்கிறோம். இவைகளெல்லாம் பரத்துவ விரோதிகள். அடுத்தது பேச்சு விரோதி, புருஷார்த்த விரோதின்னுட்டு இருக்குது. பேச்சு விரோதி என்ன, நம்ம போனோம்னா பகவத் கைங்கரியத்தை தான் நான் உன் கோயிலில் உன் கோயிலிலே வாழ்கின்ற இப்போ இவர் சொல்கிறாரில்லே, ஒரு குறுகாய் பிறப்பேனே படியிருந்து பவளாய, உனக்கு கைங்கரியம் வட்டில் பிடிக்கக்கூடிய கைங்கரியம் பண்ணுறவனுக்கு கைங்கரியம் பண்ணுவனே அப்படிலாம் நினைக்கிறார் இல்லையா. அப்படி பகவத் பாகவத கைங்கரியத்துக்கு விரோதமாக நம்ம வேறு பேறுகளில் எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்னுட்டு எம்பெருமானிடத்தில் வேண்டுவது புருஷார்த்த விரோதி. உபாய விரோதி, உபாய விரோதி என்ன அர்த்தம், வழி அது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பஜனைக்கு போய் 10 பாகவதர்களோட சேர்ந்துரு, ஒரு பாகவதரை கூப்பிட்டு ஏதாவது ததியாராதனம் பண்ணு, அதுவே உனக்கு வழின்னு சொன்னால் அவ்வளோ எளிதாக உனக்கு மோட்சம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. பிரபத்தி போய் ஒரே ஒரு தடவை எம்பெருமானிடத்துக்கு சரணாகதி பண்ணு, அந்த சரணாகதியானது உனக்கு மோட்சத்தை தரும்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நினச்சிக்கிட்டு அதெல்லாம் சரியாக வராது, நான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போகிறேன், நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் என்னிட்டு எளிமையாக சொல்லப்பட்ட பிரபத்தியிலே விசுவாசமோ வைராகியமோ இல்லாமல் இவைகளெல்லாம் மோட்சத்துக்கு உதவாது. அந்த ரிஷிகளைப் போல மற்றவர்களைப் போல நாம் பிரம்மாண்டமான காரியங்களை செய்து நாம் மோட்சம் அடைய வேண்டும் என்று நினைப்பது, அதாவது பிற சாதனங்களிலே பிற உபாயந்திரங்களிலே மனது வைப்பது, அந்நிய உபாயந்திரங்களை பின்பற்றுவது, இவைகளெல்லாம் உபாய விரோதின்னுட்டு அர்த்தம். பிராப்தி விரோதின்னுட்டு ஒன்று இருக்குது. பிராப்தி விரோதிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உடம்புங்கிறது பகவானை போய் சேவிப்பதற்கு இந்த கை கால்களெல்லாம் நன்றாக இருக்கின்றன. ஏன் உனக்கு 2 கை பகவான் கொடுத்துருக்குறான்னு சொன்னால், போனால் நல்லா கை தொழலாம், ஒரு பாகவதர்களுக்கு கை தொழலாம், அவர்களுக்கு ஏதாவது சத்காரம் பண்ணலாம், ஏதாவது உதவிகள் பண்ணலாம். இந்த கண் இந்த விசேஷத்தை அந்த கருட சேவையை பார்க்கலாம், அதுக்காக தான் கண்ணுன்னு நினைக்கிறது. இல்லை நாளைக்கு ஒரு நல்ல தொடர் போட போகிறான், அதுக்காக தான் இந்த கண் அப்படின்னு நினைக்கிறது இருக்குது இல்லையா. அவைகளெல்லாம் பிராப்தி விரோதி. அதனால் என்ன பண்ணணும், சரீர அவகாசேன முக்தின்னுட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த சரீரம் கழிந்த பிறகு உனக்கு முக்தி நிச்சயம் உண்டு. அப்போ இந்த சரீரம் எப்படி இருக்கணும், என்னைக்கு கழியும், என்னைக்கு மோட்சத்துக்கு போகலான்னுட்டு எப்படி ஒரு கட்டிக்கிட்ட பொண்ணு இந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்காக கணவன் வீட்டுக்கு என்னைக்கு போகிறது அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. ஆழ்வானுடைய நிலையை அப்படி தானே இருக்குது. அப்படி நினைக்கணுமா, அப்படி நினைக்கணும். அப்படி நினைப்பது தான் சால சிறந்தது. அதை விட்டு மறுபடி தேகத்தை போஷாக்கு பண்ணிக்கிட்டு இரும்பு மாதிரி அப்படின்ட்டு வச்சுக்க, இந்த இரும்பு மாதிரி வச்சுக்கலாங்கிறான். ப்ரொவைடட் நீ இது ஒரு பணிக்காக, ஒரு கோயிலுக்காக, ஒரு கைங்கரியத்துக்காக சுவாமியை அப்படியே அந்த பாதம் தாங்கிகளாக எனக்கு தூக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு பலமும் தான்னு பிரார்த்திக்கிறது வேறு, அது வேறு. நாளைக்கு இந்த புஷ்பங்களெல்லாம் கொண்டு மாலையாக கட்டி போடக்கூடிய அந்த பலம் எனக்கு வேணுங்கிறது வேறு. இல்லை நான் இன்பம் துய்ப்பதற்கு எனக்கு பலம் வேண்டும் என்பது வேறு. அப்போ என்ன வேணும்னு சொன்னால், நம்முடைய
அதாவது இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளிலே மிகுந்த கவனத்தை கொள்ளுதல், ஆத்மாவிலே மிகுந்த கவனத்தை கொண்டு ஆத்மாவை போஷாக்கு செய்வதிலேயே கவனம் செலுத்துதல், இந்த சரீரம் நித்தியம் என்று நினைத்து மயங்குதல், இவைகளெல்லாம் பிராப்தி விரோதி. உன்னை கூடும் காலம் என்றுகொலோ குறுகுமாலேன்னு நினைக்கிறார் இல்லையா, அது அப்படி நினைக்கணும். அப்போ பிராப்தி விரோதி. அதே மாதிரி இந்த அபச்சாரங்களெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். பகவத் அபச்சாரம் முதல் அபச்சாரம், ஆனால் அது கூட கொஞ்சம் ஒரு கிரேடு கம்மி தான். பாகவத அபச்சாரம், பாகவத அபிமானம்ங்கிறது பாகவத அபச்சாரம். இந்த பாகவதர்களிடத்தில் அபச்சாரம் பண்ணி ஆமாம் இவரெல்லாம் ஒரு பாகவதர் அப்படின்ட்டு அவர்களை கேவலமாக பேசுவது, ஒரு கமெண்ட் பண்ணுவது, விமர்சிப்பது, இல்லை அவர்கள் நோக்கங்களுக்கு பழுது கற்பிப்பது, அவர்கள் மனம் புண்படும்படியாக செய்வது, அவர்களுக்கு உதவக்கூடிய நிலையிலிருந்தும் உதவாமல் மறுப்பது, இப்படி பல விஷயங்களெல்லாம் இருக்குது இல்லையா. இவைகளெல்லாம் பாகவத விரோதியை வளர்ப்பது, அது பிராப்தி விரோதி. அப்புறம் தர்மத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் புறம் தள்ளுவது, இவைகளெல்லாம். அதே மாதிரி இவைகளெல்லாம் என்ன பண்ணால் விரோதி ஸ்வரூபத்தில் சொல்கிறோம். ஒன்று ஸ்வரூப விரோதி, ஒன்று பரத்துவ விரோதி, ஒன்று புருஷார்த்த விரோதி, ஒன்று பிராப்தி விரோதி, ஒன்று உபாய விரோதின்னுட்டு 5 விரோதியை சொன்னோம். அதே மாதிரி புருஷார்த்தத்துலேயும் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஒன்று தர்மம், ஒன்று அர்த்தம், ஒன்று காமம், ஒன்று மோட்சம், கடைசி அவனுக்கு போய் செய்யக்கூடிய கைங்கரியம். அப்படி அது ஆச்சாரிய அபிமானத்திலே கிடைக்கக்கூடியது இருக்குதுல்ல, அதுதான் அந்த பேச்சு அடைந்தார். அதனால தான் என்ன சொல்கிறோம், பேச்சு அடைந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு வைணவன் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதுதான் கடைசி நிலை, அதுதான் பேரா பேரு. அந்த பேச்சினை அவன் அடைந்தான். பேர் என்ற அடைகின்ற பலன், அது அவனுடைய உகப்புக்காக. இந்த ஆன்மா அவனுக்கு சேஷப்பட்டது, அவனுக்கு போய் கைங்கரியம் செய்வதற்காக உள்ளது அப்படி என்று. அது மட்டும் இல்லை, அவனுக்கு இஷ்ட விநியோகமாக ஆவது அப்படி என்று நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு நிலை. சரி, அப்போது என்ன இந்த ஆத்மா அவனுக்கு சேஷம், ஆத்மா ஒரு விசேஷமானது அப்படின்று நினைத்து ஆன்ம வேறு தேகம் வேறு, இது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். பரத்துவம் அவன் 5 நிலையில் இருக்கின்றான், அவனுடைய பரஸ்வரூபம் அவன் எல்லாருக்கும் மேம்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். 3வது அவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, எளிமையான வழி ஆச்சாரிய அபிமானம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விரோதங்களை எல்லாம் கழிக்க வேண்டும். தேகத்திலே கண் வைப்பதும் மற்ற உபாயங்களிலே கண் வைப்பதும், மற்றவர்களை நம்ம என்ன அந்நியகதித்துவம் அந்நிய சரணத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, அடுத்தவன் காலில் போய் விழுறது, இதெல்லாம் இல்லாமல் அனன்யகதித்துவம் அப்படியோடு இருக்கிறது. அவன் செஞ்சாலும் செய்யாட்டியும் அவன்கிட்ட விசுவாசமாக இருக்கிறது. அழ்வார் பாடுறார் இல்லையா, அதை மாதிரி என்னை காப்பாற்றினா காப்பாற்றாட்டிய போனால் போ, ஆனால் உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா சொல்கிறார் இல்லையா. நீ உன் சௌரியத்துக்கு நீ நடந்துக்க, நான் என் சௌரியத்துக்கு தான் நடந்துவேன். இது அந்த காலத்து தம்பதியரை வைத்துக்கொண்டு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அந்த புருஷனுக்கு கட்டுப்பட்ட மனைவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த புருடன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட இந்த மனைவியானவள் அவனுக்காக காத்திருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது சாதாரண லோக்காயத்தமான புருஷன் பொண்டாட்டிக்கு கிடையாது. புருஷனுங்கிறவன் பரம புருஷன்தான், பொண்டாட்டிங்கிறது நம்ம தான், இந்த ஜீவாத்மாக்கள் தான் பெண்கள்னு சொல்லுவாங்க. அதனால் அவன் களைவாய் துன்பும் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் என்று இந்த ஆன்மா நினைக்கணும். அந்த உணர்வு, இந்த ஆத்மஸ்வரூபம் பரஸ்வரூபம் போகின்ற வழி இப்போ எத்தனை இருக்குது, தடைகள் எவ்வளவு இருக்குது இல்லையா, அடைகின்ற பேர் இவ்வளவு நம்ம சொல்லியாச்சு. இதை எல்லாவற்றையும் தான் பாசுரங்களிலே ஆழ்வார்கள் பறக்க பாடுகின்றார்கள். இப்போ ஒரே ஒரு பாசுரத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த யாழினிசை வேதத்தியல்னு சொன்னார் இல்லையா, உயர்வர உயர்நலம் உடையவன் என்னார் இல்லையா. உயர்வர உயர்நலம் உடையவன் என்ன அர்த்தம், அவன்தான் பரஸ்வரூபம், அவன்தான் பரத்துவம். இப்போ எம்பெருமான சொல்லிட்டார், மயர்வர மதிநலம் அருளினான யாருக்கு அருளினான், என்ன மயர்வு, அந்த மயர்வு தான் விரோதி.
எத்தனையோ மயக்கம் இருக்குது இல்லையா? தேவதாந்தர பஜனம் கூட மயக்கம் தானே, பிற உபாயங்கள் கூட மயக்கம் தானே, தேகமே ஆத்மான்னு நினைக்கிறது கூட மயக்கம் தானே. இல்லை அவனை தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி வேதத்திலே நிறைய பயிற்சி பெற்று அது வேறு ஒரு விஷயத்துக்காகவே நம்ம செலவு பண்ணுறதுன்னுட்டு இருக்குது இல்லையா? அதுவும் மயக்கம் தானே. இந்த மயக்கத்தெல்லாம் நீக்கினான் ஆழ்வார், தன்னடைவே வந்து நீக்கினான். அப்போ அந்த இடத்துல விரோதியை போக்கிவிட்டான். விரோதி ஸ்வரூபம்ங்கிறது மயர்வு, அதை நீக்குதல். அவனே வந்து நீக்கினான். ஆறும் பேரும் அவனே என்பதால் அவனே வழி, அவனே உபாயம், அவனே உபேயம். மயர் வர மதிநலம் அருளினன் என்பதனாலே பேச்சினை அருளினான். அவன் யார்? அயர்வரும் அமரர்கள் அதிபதி. இதுவும் அவனுடைய மேன்மையை குறிப்பது. அதிலே அமரர்கள், அயர்வரும் அமரர்கள் அயர்வு இல்லாதவர்கள், வேறு ஒன்றை நினைக்காதவர்கள், சதாபசந்தி என்று அவனையே நினைத்து கொண்டிருப்பவர்கள். அமரர்கள் என்பது நித்தியசூரிகள். அப்போ ஆத்மாக்களிலே உயர்ந்த ஆத்மாக்கள் அந்த பரம புருஷனுடன் கூட இருக்கின்றார்கள். அதனால் அயர்வு அவர்களுக்கு தலைவனாக இருக்கின்றான் என்றால் அவன் இவர்களுக்கு தொண்டர்களாக இருக்கின்றார்கள் இல்லையா? அப்போ அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன். அப்போ துயரரு சுடரடி. இப்போ நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்கு அவனுடைய திருவடிகளை பிடித்துக்கொள். அப்போ அது எது மார்க்கம்னு சொன்னால் பிரபத்தி தான், சரணாகதி தான். அதை தொழுதால் பெற்ற பயன் கைங்கரியம் பண்ணுறதற்கு எழலாம். தொழுதால் எழலாம், கீழே விழுந்தால் எழலாம். கீழே விழுந்த விதை தான் முளைக்கிறது. அதனால தான் பிறந்தார் என்று சொன்னேன். ஒரு கர்ப்பத்தில் போய் கீழே விழுறான், உயர்ந்தார். அரிய கற்று வல்லார்களாக விளங்கி உயர்ந்த ஒரு ஞானத்தை பெறுகின்றான். இவ்வளவு இதில் இருக்குது. இப்போ ஆத்மஸ்வரூபம் தொழுது எழு என் மனனே அவர் தன்னுடைய மனதை சுட்டி காட்டுவதனாலே நான் என் மனம் என்று வந்தது இல்லையா? அப்போ என் என்கிற சொல்லினாலே அவர் ஜீவாத்மாக்கிய தன்னை குறிப்பிடுகின்றார். அப்போ தன்னை குறிப்பிடுகின்றார், எம்பெருமானுடைய உயர்வுகளை குறிப்பிடுகின்றார். அப்புறம் அவனை அடைகின்ற வழி இந்த சரணாகதி தான் என்பதை குறிக்கின்றார். அவனை அடைவதால் பெறுகின்ற அந்த கைங்கரியம் என்கிற பலன் இந்த நித்தியசூரிகளை குறிப்பிட்டு அதையும் குறிப்பிட்டார். அப்புறம் வேறு என்ன இருக்குது? அவனே வழிகாட்டுகின்றான். உபாயம் உபேயம் அவனே என்பதனாலே, மயர்வர மதிநலம் அருளினன் என்பதனாலே அவனே சித்தோபாயமாக இருந்து அவனே வழிகாட்டி தன்னுடைய அந்த கைங்கரியத்தை கொடுத்து அருளினான் அப்படின்னு இந்த பாடலில் எல்லாம். இப்போ தொழுது எழு என் மனனே, அவனுடைய துயரங்களெல்லாம் போய்விட்டது, எல்லாம் சொல்லிட்டார். இப்போ அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம்ங்கிறது பகவத் கைங்கரியம்ங்கிறது அது எதுவரை நீடிக்கும்? அதில் போய் விழுந்தாலே அது பாகவத கைங்கரியம் வரைக்கும் நீடிக்கும். இதில் ஆழ்வார்கள் தன்னை சொல்லிக்கொள்வதிலாரே, இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை நம்ம சேவிக்கிறதாலே நம்ம ஆச்சாரிய அபிமானமும் உடையவர். ஏன்னா நம்ம ஆழ்வார ஆச்சாரியருங்கிற ஒரு நிலையில் கூட நம்ம வைக்கிறோம். இப்போது இந்த ஒரு பாட்டில் 5 அர்த்தங்களும் இருக்கிறதாலே இதுக்கு அர்த்த பஞ்சகம் என்னட்டு பேர். இப்போ அர்த்த பஞ்சகம் என்னன்னா மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் வேதத்து இயல் அப்படின்னு ரொம்ப அழகாக பராசரப்பட்டார். இதை நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார். இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை மட்டும் பெற்றுவிட்டால் இதிலேயே தத்வத்ரயம் இருக்குது, இதிலேயே அஷ்டாட்சர மந்த திருமந்திரத்தினுடைய பொருள் இருக்குது, இதிலே பிரணவத்தினுடைய பொருளும் இருக்குது. அத்தனை உயர்ந்த பொருள்களும் இதிலே இருக்கின்றன. அதனால் அர்த்த பஞ்சக ஞானத்தை மிக எளிமையாக தெரிந்து கொண்டு நம்ம அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குழின்னு சொல்லுவாங்க. அந்த 5 குழிங்கிறது ஏதோ குழியில் வச்சு இப்படி பார்த்தா பரமபதம் தெரியும், அப்படியே பரமபதத்துக்கு போயிடலாம் என்கிறது கிடையாது. ஒரு 5 என்று சொன்னாலே நமக்கு என்ன வரணும்? இந்த அர்த்த பஞ்சகம் தான் நமக்கு ஞாபகம் வரணும். 5 என்று காண்பித்தாலே அர்த்த பஞ்சகம், 10ன்னா அவதாரம் தான் ஞாபகத்துக்கு வரணும், 11ன்னா ஏகாதசி, எல்லாம் எம்பெருமானோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அதனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 குழிங்கிறது அர்த்த பஞ்சகத்தையும் இந்த 3 வாசலைங்கிறது தத்வத்ரயத்தையும் குறிக்கிறது என்று சொல்லுவார்கள். அது குறித்தாலும் குறிக்காட்டி போனாலும் 3 நாளே தத்வத்ரயம், 5 என்னாலே அர்த்த பஞ்சகம், 30 நாளே திருப்பாவை, இப்படி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயந்தான் இந்த அர்த்த பஞ்சகம். இந்த அர்த்த பஞ்சகத்தின் அந்த ஞானத்தை பெற்று நாம் எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்ந்து நம்ம மிகப்பெரிய பேச்சினை, கைங்கரியம் என்கிற பேச்சினை நம்ம பெறலாம். ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி,
தாழ்வாது மில்குறவர் தாம்பாழி ஏழ்வாரும் செய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம்பாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வாரம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.